சிந்து பைரவி நியூ பிரமோ சிந்துடைய அம்மா இருந்துட்டு, சிந்து கவலைப்படாத, எப்படியாச்சும் உன்னை வெளியே எடுத்துடலாமா, நான் எந்த ஒரு தப்பு பண்ணலமா அப்படின்ட்டு ஃபீல் பண்றாங்க. சிந்து, நீ எதுக்கு சிந்து அழுதுட்டு இருக்க? நீ எந்த தப்பு பண்ணலன்னு எங்களுக்கு தெரியும் சரியா, அதனால நீ கவலைப்படாத. யார் என்ன பண்ணாலும் கண்டிப்பா உன்னை எதுவும் செய்ய முடியாது, அம்மா நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்றாங்க. அப்ப அன்னபூரணி இருந்துட்டு, இங்க பாரு சிந்து, கண்டிப்பா அத்தனை வெளியே எடுத்துறன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எந்த ஒரு தப்பு பண்ணல, அந்த ஸ்னேகா வேணும்னே உன்னையும் சிவாவும் பிரிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அதனால இந்த நேரத்துல நீ கொஞ்சம் தைரியமா இருக்கணும். அதை விட்டுட்டு நீ மனசை தளர விட்டு இப்படி கவலைப்பட்டுட்டு இருந்தா எப்படி சொல்லுமா? நீ கவலைப்படாத, கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டாங்க. சிவாவும் வந்து அந்த ஸ்னேகாவுடைய பேச்சை கேட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் சிவாவுக்கு புத்தி இப்படி போச்சுன்னு எனக்கு தெரியலன்றாங்க. பல முறை சொல்லியிருக்கா, அந்த ஸ்னேகா கிட்ட அவ்வளோ பேச்சுவார்த்தை வச்சுக்காத, என்னென்ன இரு அப்படின்னு பல முறை சொல்லிட்டேன். ஆனா அவனும் கேட்கற மாதிரி இல்லை. அதனால நீ கவலைப்படாத, நான் இந்த பிரச்சனையை சரி செய்யறேன்ட்டு அன்னபூரணி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல சிந்து கவலோடு இருக்காங்க. பைரவி இருந்துட்டு, இங்க பாரு சிந்து, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நான் நல்லா இருக்கோம், வெளியே எடுத்துருவோம்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப சிந்து வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்னை மன்னிச்சிடுங்கம்மா, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க அத்தை, எல்லாருமே என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ஆனா நான் எனக்கு டாக்டர் கிடைக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு தப்பா ஒரு பண்ணிட்டேன். ஆனா அந்த என்னைக்காச்சும் உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்க எல்லாருமே என்னை எப்படி ஏத்துப்பீங்க, என்னை வெறுத்துருவீங்களான்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு சிந்து எல்லா விஷயங்களும் நினைச்சு கவலைப்படுறாங்க. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, தேவையான இவ்வளோ பாசமோ அன்பு வச்சிருக்கீங்க எனக்காக. சிவா சார் கிட்ட இந்த அளவுக்கு நீங்க சண்டை போடுறீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. என் மாதிரி இப்படி ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களுக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ற மாதிரி இருக்கேன்ட்டு எனக்கே ஒவ்வொரு நேரத்துல ரொம்ப கவலையா இருக்கு அத்தன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லா விஷயங்களையும் நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க சிந்து. அடுத்த சிந்து என்னதான் செய்ய போறாங்க, உண்மைகளை ஒத்துக்க போறாங்களா இல்லை மேலும் மேலும் எப்படி இதில் தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு அடுத்த பிளான் போட போகிறாங்களான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.